ஆண்கள் பற்றி கொஞ்சம் பேசலாமா? பேசுற வார்த்தை வில்லிலிருந்து வர அம்பு போல ஷார்ப்பா இருக்கும். அந்த வார்த்தைக்கு பின்னால வாழ்க்கையோட அர்த்தம் இருக்கும். கோபமாவே பேசுற மாதிரி இருக்கும். அந்த கோபத்துக்கு பின்னால ஒரு இலகன மனசு இருக்கும். பாசமே இல்லைன்னு நினைப்போம், ஆனா அவங்க உசிரையே வச்சிருப்பாங்க. அதை காட்டிக்கத்தான் அவங்களுக்கு தெரியாது. நாம கொஞ்சம் அதிகமா பேசிட்டா அமைதியா இருப்பாங்க. அதுக்கு பேரு பயம் கிடையாது. வீண் பேச்சு வேண்டான்னு இருப்பாங்க. அவங்க சிந்துற வேர்வையில தான் குடும்பத்தோட சந்தோஷம் இருக்கும். அது புரிஞ்சுக்காம குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம். மத்தவங்க மேல இருக்கிற கோபத்தை உரிமையில நம்ம மேல காட்டுவாங்க. அதை சின்ன விஷயமா பார்க்காம பெருசாக்கி பிரச்சனை பண்ணிடுவோம். இப்படி எத்தனையோ காரணங்கள் ஆண்களை போற்றி பாடினாலும் தப்பாவே பாக்குற உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வேலை முடிச்சு லேட்டா வீட்டுக்கு வந்தா கோபத்தை காட்டுறது, சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போலனா கோபத்தை காட்டுறது, சொன்ன பொருளை வாங்கலனா கோபத்தை காட்டுறது, வாக்கு தவறிட்டா கோபத்தை காட்டுறது, இப்படி எத்தனையோ இடத்துல கோபத்தை காட்டுற பெண்களுக்கு மத்தியில குடும்ப சந்தோஷத்துக்காக அமைதியா போற ஆண்கள் எத்தனையோ பேரு. மறுபடியும் சொல்றேன், ஆண்கள் எல்லாரும் கெட்டவர்கள் கிடையாது.